ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆம்பூர் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்கிறேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சதும் டபரா வச்சிடுறேன். டபரா நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆம்பூர் ஸ்டைல்னாவே நெய் தான் நிறைய தேவைப்படும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போதைக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக தம் போடும்போது அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு தம் போடலாம். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரியாணி தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் மசாலா ஸ்பைசஸ் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். நல்லா பொரியறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போட்டிங்கன்னா அது அந்த வாசம் இருக்காது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு ஒரு 5 பச்சை மிளகா 5 பச்சை மிளகா கீறி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா மசாலா நல்லா வரும். நல்லாயிருக்கும். மசாலாவாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கண்ணாடி பதத்தில் தான் வந்திருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ இது வதங்குற கேப்பில் நம்ம போயிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் பிரியாணிக்கு. நான் கரம் மசாலாவும் இதுக்கு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 4 பெரிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4 போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க கரம் மசாலா. ஏன்னா நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அதே இதில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட்டில் நிறைய வினிகர் போடுவாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்காது. புளிப்பு தன்மை வந்துடும் இஞ்சி பூண்டில். ஸோ நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அப்பயே சேர்க்கும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இஞ்சி நான் 2 ஸ்பூன் இஞ்சி தான், நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி எடுத்துக்கிறேன். பூண்டு நல்லா 2 கை பூண்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டுக்கு இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு. ஏன்னா இஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா இஞ்சி கசப்பு வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டும் அரைச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ கறி, 1 கிலோ அரிசி போட்டு 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். அரைச்சி வச்சது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே போட்டுருங்க. ஃபுல்லாகவே அரைச்சதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லா வாசனைலாம் நல்லா இதுவாக வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 கை சும்மா அப்படி லேசாக எடுத்து போட்டால் 1.5 கை புதினா, 1.5 கை கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா
நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி வந்து கடைசியில் போடுறத விட வதங்கும்போது போடும்போது தான் வந்து இந்த கொத்தமல்லி வாசனை நல்லா வரும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நான் நல்லா 5 தக்காளி போட்டிருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா ஒரு கை கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடும்போது தக்காளி எல்லாம் வதங்கும் போது நல்லா தண்ணி விட்டு நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். நான் 1.5 கிலோ மட்டன் 1 கிலோ மட்டன் வந்து கழுவிடலாம். அது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கந்தோம் நம்ம மட்டனை போட்டுடலாம். அது கூடயே நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கந்தோம். இப்போ நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஆச்சி மிளகா பொடி தான் யூஸ் பண்ணுறேன். வெறும் மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி போடாதீங்க. வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விட்டு ஆனதும் நம்ம வந்து இப்போ தயிர் ஊற்றிடலாம். நான் வந்து தயிர் வந்து ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 1/2 கப்னால் ஒரு பெரிய குண்டாவில் நம்ம எந்த சைஸ் குண்டாவில் வந்து அரிசி அளக்குறோமோ அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே நல்லா எண்ணெய் மிதக்குது. ஒரு 75% வந்து மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போடலாம். நான் வந்து குக்கர்லலாம் விசில் போடல, நல்லா அடுப்புலேயே விட்டு நல்லா அந்த ஸ்டீம்லேயே வேக விடுறேன். அப்போ நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு ஒரு கிண்ணத்தில் வந்து எத்தனை கப் நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்களோ அத்தனை கப்புக்கு 1 கப்புக்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். நான் 2 கிண்ணத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்ததுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அரிசி போட்டுடுறேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி போட்டு
ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்போது சுருன்னு உப்பு தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறீங்கன்னா வந்து கீழே வந்து அடிகனமான ஏதாவது தோசைக்கல் அது மாதிரி வச்சுட்டு மேலே வந்து குக்கர் வச்சுட்டு, குக்கரோ இல்லை டபராவில் செய்கிறீங்களோ டபரா வச்சுட்டு மேலே வந்து மூடி போட்டு டபராக்கு மேலே வந்து நல்லா ஒரு இட்லி குண்டால நல்லா தண்ணி ஒரு பாதி அளவு தண்ணி ரொப்பி அது மேலே வெயிட்டுக்கு வச்சுருங்க. அப்போ தான் வந்து காற்று போகாமல் நல்லா டம்மு நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி நீள நீளமாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உடையலை அரிசி. நீங்கள் வந்து கலரி விடும்போது நடுவுலேருந்து எடுக்கக்கூடாது சாப்பாடு. இப்போ நான் பண்ணுற மாதிரி சைட்லேருந்து தள்ளி தள்ளி கலருங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் அப்படியே இருக்கும். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்க அளவு, அடியும் பிடிக்கல, எல்லாம் சரியாக இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கு அரிசி. நல்லா அந்த அரைச்ச மசாலாவோட நல்லா இருக்குது. கலரும் அவ்வளோ நல்லா அப்பிடைசிங்காக இருக்குது. பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நல்லா மட்டன் பீஸும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக அப்படி மேலாப்புறம் இது பண்ணி வச்சுருங்க. லைட்டாக நீங்கள் கலரும் போது அந்த நெய் வாசத்துக்கும் அந்த மசாலா வாசத்துக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.